வெல்கம் டு VA குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இனிப்பு பணியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு நான் சொல்கிறேன். பச்சரிசி 1 கப், புழுங்கரிசி 1 கப், கருப்பட்டி. நீங்கள் கருப்பட்டி பிடிக்காது அப்படின்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உளுந்து கொஞ்சோண்டு, வெந்தயம் கொஞ்சோண்டு, எண்ணெய், நெய். இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு அரிசியை நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச மாவை 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ கருப்பட்டி பாகு செஞ்சுக்கலாம். நம்ம கருப்பட்டியை வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அப்பப்போ கரண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் அந்த கருப்பட்டி ஒட்டிக்கும். இப்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்க அல்லது வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெல்லமும் அடியில் ஒட்டிக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது கருப்பட்டி பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கருப்பட்டி பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த மாவு கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம கருப்பட்டி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பணியாரம் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ பணியாரத்தை பரட்டி விட்டுக்கலாம். அடியில் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பணியாரம் ரெடியாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணலாம். பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.